திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் காஜா கடை உரிமையாளரை அவரது இரண்டாவது மனைவி கள்ளக்காதலனோடு சேர்ந்து படுகொலை செய்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருமணத்தை மீறிய உறவு படுகொலையில் முடிந்தது எப்படி? திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அவுட்டர் பகுதியைச் சேர்ந்தவர் 54 வயது சரவணன். காஜா கடை உரிமையாளரான இவருக்கு கார்த்திகாமணி, செல்வி என 2 மனைவிகள் உள்ளனர். முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் இரண்டாவதாக செல்வி என்ற பெண்ணை முதல் மனைவியே கார்த்திகாமணியே பார்த்து கட்டி வைத்துள்ளார். அதன் பிறகு சரவணனுக்கும் செல்விக்கும் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தனர். என்னதான் 2 மனைவிகளும் சமாதானமாக இருந்தாலும் ஒரே வீட்டில் வைத்து குடித்தனம் செய்யும் அளவுக்கு தைரியம் இல்லாத சரவணன் இருவரையும் வெவ்வேறு பகுதிகளில் குடிவைத்தார். முதல் மனைவியை அவுட்டர் பகுதியிலும் இரண்டாவது மனைவியை சுங்கச்சாவடி தெருவிலும் வீடு பார்த்து தங்க வைத்தார். இதில் இரண்டாவது மனைவிக்கு காஜா பட்டன் தைக்கும் கடை வைத்து கொடுத்து வியாபாரத்தை கவனித்து வந்துள்ளார். இந்நிலையில் 8ஆம் தேதி மதியம் சாப்பிடுவதற்காக முதல் மனைவி கார்த்திகாமணி வீட்டிற்கு வருவதாக கூறியுள்ளார். ஆனால் கூறியது போல் அங்கு செல்லவில்லை. இதனால் சந்தேகமடைந்த கார்த்திகாமணி செல்போனில் தொடர்பு கொண்ட போதும் தொடர்பு கிடைக்கவில்லை. எனவே நேராக இரண்டாவது மனைவி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது வீடு பூட்டி கிடந்துள்ளது. சந்தேகமடைந்த கார்த்திகாமணி உடனே அக்கம் பக்கத்தினரிடம் கூறி வீட்டை திறந்து பார்த்தபோது அங்கு சரவணன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கணவன் வீட்டில் இறந்து கிடக்கும் போது இரண்டாவது மனைவி செல்வி எங்கே போனார் என்ற கேள்வி போலீசாருக்கு எழுந்தது. அவரை தேடிய போலீசார் நத்தத்தில் உள்ள பெற்றோர் வீட்டில் அவரை பிடித்தனர். அவரிடம் விசாரித்த போதுதான் கொலைக்கான திடுக்கிடும் காரணம் தெரிய வந்தது. செல்வியின் வீட்டின் எதிர்புறமாக டீ கடை வைத்து நடத்தி வருபவர் சலீம். சரவணன் தனது மனைவிக்கு வைத்து கொடுத்திருக்கும் காஜா கடையில் வேலை செய்யும் ஊழியர்களுக்கு கடையின் சலீம் தினந்தோறும் டீ கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அப்போது சலீமும் செல்வியும் ஒருவரை ஒருவர் கண்களால் பார்த்து கொண்டே அவர்களுக்குள் காதல் தீயை பற்ற வைத்துக் கொண்டனர். திருமணத்திற்கு மீறிய உறவை ஏற்படுத்தி கொண்ட அவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தகவலை அரசல் புரசலாக கேள்விப்பட்ட சரவணன் செல்வியை கண்டித்துள்ளார். விஷயம் வெளியே தெரிந்தால் விவகாரமாகிவிடும் என நினைத்த செல்வி காதல் கணவனின் கதையை முடித்துவிட வேண்டுமென திட்டம் போட்டுள்ளார். கால நேரம் பார்த்து காத்திருந்த செல்வி சம்பவத்தன்று கள்ளக்காதலன் உதவியோடு சரவணனின் கழுத்தை வேஷ்டி மற்றும் துண்டால் இறுக்க நெறித்து கொலை செய்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். கட்டிய கணவனை கள்ளக்காதலனோடு சேர்த்து கழுத்தை நெறித்து கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.